ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம கிரிக்கெட் மறுபடியும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் 2025 சீரீஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இந்த மேட்ச் நான் எங்கே ப்ளே பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்டேடியம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கம்மிங் சூன் காட்டிகிட்ருக்கா, நான் ரொம்ப நாளாக வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் கைஸ். சரி அதை விடுங்க, நம்ம இப்போ எந்த ஸ்டேடியமில் ப்ளே பண்ண போகிறோம்னா வேற இங்கே கொல்கட்டாவில் தான் ப்ளே பண்ண போகிறோம். சும்மா சொன்னேன் கைஸ். இந்த டைம் நாம் ப்ளே பண்ண போகிறது மும்பையில். சென்னை எப்போன்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு நாள் வரும், அப்போ பார்த்துக்கலாம், விடுங்க. ஓகே, இப்போ மேட்ச் டஸ்கில் தான் நடக்க போகுதா கேட்டிங்கன்னா, ஆமாம் டஸ்க்கு. ஸோ நோ ரெயின் தான். ஸோ நம்ம டீமில் என்ன சேஞ்சஸ்னால், இவங்கெல்லாம் ராபின் தப்பாலாம் வேண்டாம். ஸோ அந்த டைம் ஹருண் அசைன் அவரை நம்புறதில்ல நான். ஸோ அந்த டைம் தேர்டாக தலை தோனி அப்போ போல். ஃபோர்த்து வந்து நம்ம தூபே, ஃபிஃப்த்து ஜட்டு ப்ரோ, அண்ட் ஃபிஃப்த்து வந்து ராய்டு ப்ரோ, சிக்ஸ்த்து ஜட்டு ப்ரோ, செவன்த்து மொயின் அலி ப்ரோ, எயித்து யாருங்க அவர் பி வர்மா ப்ரோ, நைன்த்து தீபக் சகர் ப்ரோ, 10th ஹங்கேக்கர், 11th ஓகே இவர் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க டீமில் வந்து இவங்களாம் கரெக்டாக இருக்காங்க. ஓ ஸ்மித் அதியாக இருக்கா? ஓ ஸ்மித்துங்க, அவர் இந்த டீமில் இருப்பார் அவர். ஓகே, பேஸ்ட்ரோ வச்சுக்கலாம். தெரிஞ்சவங்களும் அடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இவங்களாம் ஐயோ தெரிஞ்சவங்களும் இருக்காங்களே. ஸோ நாம் இங்கே இல்லை இங்கே பாவால் ரபாஜ. ஒரு செகண்ட் கைஸ், இங்கே ஸ்டெப் சிங் பேட்டிங் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். ஓகே, டக்குன்னு வர மேட்சை முடிக்கணும். நம்ம சேசிங்க இதுதான் தெரில, டெய்லிஸ் கேட்போம். திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அடுத்த மேட்ச் இப்போ என்னன்னு சொல்ல வேண்டாம். ஓகே, அன்னைக்கான கொஸ்டின் கேட்டோம். ஸோ இன்றைக்கான கொஸ்டினை கேட்டுருவோமா? இன்றைக்கி சேசிங்கன்னா சரி, இன்றைக்கான கொஸ்டின்னா இன் 2008 இருக்குது கைஸ். 2008 யார் தேர்டு வயலட் கேப் ஹோல்டர்? 2008 தேர்டு வயலட் கேப் ஹோல்டர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் கைஸ். டோன்ட் சி இன் கூகுள், அதை மட்டும்தான் சொன்னோம், வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதில்ல. செகண்ட் இப்போ ஃபீல்டிங் செட்டப்பு நான் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு விக்கெட் போகும். நான் சொல்கிற மாதிரி வைங்க. இப்படி ஒன்று இங்கே ஒருத்தர். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இது நல்லா ஒர்க் ஆகும். டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சுன்னா இங்கே வைக்கலாம். இங்கே காட்டுறேன், இங்கே வைக்கலாம். டெஸ்ட் மேட்ச் இந்த ஃபீல்டிங் செட்டப் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். விக்கெட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். பட் இங்கே டெஸ்ட் மேட்ச் இல்லை, டெஸ்ட் மேட்ச் இல்லாமல்னா இப்படி ஒன்று வைக்கலாம். இங்கே ஒருத்தன் இல்லை, இங்கே ஒரு ஃபீல்டர் எக்ஸ்ட்ராவே இருப்பார், வேணுன்னா அங்கே வெளியே வச்சுக்கோங்க. நான் இங்கே வச்சுக்க போகிறேன். அப்புறம் இதே தாங்க, இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. டெஸ்ட் மேட்சை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே வைக்க போகிறேன்னா டிஃபன் நம்பர் 2, டிஃபன் நம்பர் 1 இது வச்சு பார்ப்போம். இதுவும் நல்லா இல்லை. டிஃபன் நம்பர் 3, டிஃபன் 2லேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாமா? இங்கே ஸ்லிப்பு, இங்கெல்லாம் அடிக்க மாட்டானுங்க. ஸோ இதான் நம்ம இங்கே கொண்டு போகலாம். அப்படியே இதை கொஞ்சம் இங்கே கொண்டு வரலாம். பின்னாடியெல்லாம் அவங்க அடிக்கிறதா இல்லை, ஆனாலும் அடித்தாங்கன்னா அதுக்கு ஒன்று என்ன பண்ணலாம், வேறு ஐடியாவில் அப்படி தான் வைக்கணும். ஓகே, இப்போ போடுங்க ப்ரோ ஆட்டோ பிளேயர். ஸோ எத்தனை ரன் அடித்தாங்கன்னு பார்க்க மாட்டோம். 100
102 ரன் அடிச்சிட்டாங்க. 103 எடுத்தால் தான் நம்ம வின்னா. 103 தானே. ஓகே, இப்போ ஓப்பனிங் எப்போ போல் வேண்டாம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம். ஸோ ஓப்பனிங் அம்பத்தி ராயுடு அண்ட் சிவம் துபே. ஓகே கைஸ், அண்ட் சிவம் துபே. ஓகே, ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ரபாடா ஃபஸ்ட்டு அவர் போட வர்றாரு. ஓகே, இவங்க 2 பேரும் ஓகே. இவங்க ஸ்கில் என்ன 4 for 20 வந்தால் பெஸ்ட் ரபாடாக்கு. இவரோட ஸ்கில் 100 தாண்டி இருக்காரு. 100 தான் இவரோட ஹையஸ்ட். போய் செஞ்சுட்டு அடிச்சிருக்காரா? இவர் வச்சு 100 ரன் அடிச்சிடலாமா கைஸ்? எதுக்கு நமக்கு? ஓகே கைஸ், இது எல்லா ஐபிஎல் மாதிரி ஸ்டொக்கெல்லாம் நம்மளால் வச்சுட்ருக்க மாட்டோம். வந்தால் லாஃப்டர் தான். ஓகே, நீ அடுத்த மேட்ச் எப்படின்னா இப்போவே சொல்லமா வேண்டாமா? சரி சொல்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம லக்னோவுக்கு எதிராக ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே கைஸ், லக்னோவுக்கு எதிராக ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணலாம். இது இப்போதைய முடிவு. அப்புறமேல் மாற்றினாலும் மாற்றிடுவேன், அது வேறு விஷயம். ஏன்னா நம்ம அடுத்தது லக்னோ கூட விளையாடலாமா இல்லை பெங்களூர் கூட விளையாடலாமான்னு கொஞ்சம் டவுட்டில் இருக்கேன். ஆனால் அந்த 2ல் ஏதோ ஒரு டீமுக்கு வந்துடலாம் நான் நினைக்கிறேன். இல்லை டெல்லி கூட விளையாடலாமா? ப்ரோ 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 அப்பா பேசிகிட்டே இருக்கேன். டே ரிவ்யூ போகாதீங்களா ப்ளீஸ். 100% போக மாட்டேங்க கைஸ். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. போகல. நான் டக்குன்னு மேட்ச் முடிச்சுட்டு வரணும்டா. 10 நிமிஷத்துக்குள்ளே இன்றைக்கி மேட்ச் முடிச்சிடலான் இருக்கேன். 100% அதெல்லாம் நடக்காது, அது வேறு விஷயம். ஓகே கைஸ், நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 6 வேற மாதிரி எங்க இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 10 செகண்ட்ஸ் ஓடுதுடா. 7 நிமிஷம்டா. சரி விடுங்க பார்ப்போம். ஐயோ கொஞ்சம் லேட்டாக டைம் பண்ண போகிறோமா? பரவாயில்ல பார்த்துக்கலாம், விடுங்க. அட்ரஸ் தம்பி என்ன கைஸ் நடச்சதெல்லாம் நடக்குது. லாஸ்ட்டாக விட்றோமா? போச்சு கைஸ். இந்த ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படி போய்ட்டுருக்கு. ஸோ 16 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். இந்த ஓவர் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓவருக்கு நான் பிக் ஓவர் அலர்ட் கொடுக்க போகிறேன். ட்வைங் ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவர்னு நினைக்கிறேன், இல்லை சந்தீப் சர்மாவோட ஓவரில். இவரோட 37 or 4 for 20 நினைக்கிறேன். ஆமாம், பிக் ஓவர் அலர்ட். டைங் மினிமம் ஒரு 18 ரன்ஸ் இந்த ஓவரில் வந்துடுதப்பா. 18 ரன்ஸ் 3 சிக்ஸா? 3 சிக்ஸ் தானே அடிச்சிடலாம். ஃபஸ்ட் 6 வந்தாச்சு. இன்னி 12 ரன்கள். பிக் ஓவர் அலர்ட். கமான், நீ 12 தான் அடித்தோன்னா பிக் ஓவர் அலர்ட். வேறு கொடுத்துருக்கேன் தூபே, ஒன்று நம்பி தான் ஏன் கொடுத்துருக்கேன். இந்த ஓவர் நோ விக்கெட் அலர்ட்னு இருக்குது. அப்படின்னா இந்த ஓவர் விக்கெட்டே வராது. இன்னி ஓவர் 6 தான். இந்த நோ விக்கெட் அலர்ட் அது வேறு கொடுத்து வச்சுருக்கேனா. ட்வைங் 6 ரன் 6 ரன் தான். கமான் ப்ரோ. தூபே சிவம் துபே சிக்ஸர் அவுட்டா போடு. இன்னும் விக்கெட் அலர்ட் செலக்ட் ஆகலை. சாரி கைஸ், தலை தோனி உள்ள வந்திருக்காரு இப்போது. அது தப்பாக போயிடுச்சு. ஆனால் இன்னி 3 பாலில் ஒரு 6 வந்துடும். அதுவும் நம்ம 57 பேட்லேயே வரப்போகுது. அவ்வளோதான் கைஸ், பிக் ஓவர் அலர்ட் வந்துருச்சு. பட் நோ விக்கெட் அலர்ட் போயிடுச்சா. ஃபஸ்ட் விக்கெட் வேறு விட்டுருக்கோம். சந்தீப் சர்மா சூப்பர் ப்ரோ. ஹர்ஷ்தீப் சிங். ஓகே, ஸோ இந்த டைம் நம்ம இப்படி ஒரு ஷர்ட்டுக்கு போகலான்னா இப்படி ஒரு ஷர்ட்டுக்கு போகலாம் கைஸ். உங்களுக்கு RC24 வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக ஏற்றி போடுவேன். அண்ட் கைஸ் நிறைய வியூஸ் போகுது கைஸ், பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்களே கைஸ். பண்ணுங்க கைஸ். என்ன கைஸ் வெளில வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப்னு அந்த அமைக்கி விட்டிங்கன்னா போதும். அமைக்கி விட்டு ஒரு லைக் பட்டன், அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு ஆன்சர் வேறு பண்ணிடணும். ஓகே, இப்போ 2 ஓவருக்கு 40 ரன் வந்தாச்சு. RC20 கேம் இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். தலையோட ஃபஸ்ட் பால். தலாடே டக்குருடே வருமா? வந்துரு. கொடுங்க. ஆல்ரெடி வீடியோ 10 நிமிஷம் வேறு போயிடுச்சு. இப்போ நான் சூரியகுமார் ஷாட் ஆட போகிறேன். ஸ்லோ பால்
கரெக்டாக பால் வருமா சூரியமார். எஸ் வந்துருக்கடா தம்பி சிக்ஸரு. தடாடே டக்கரடே. ஓகே கைஸ், இந்த 25 ஆக்ஷனில் தவன் என்ன ஆனார்னே தெரில. எனக்கு அன்சோல்டு ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் டுப்ளசி வேறு டெல்லிக்கு போயிருக்காராமா. என்னங்க சென்னை பிட் பண்ண மாட்டிங்களா? டுப்ளசி ஓப்பனிங் ருத்ராஜுக்கு கான்வேக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இவங்களை கூட்டிகிட்டு வரலாமே. கான்வேக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இவரை கூட்டிகிட்டு வரலாம். ஏன்? ஓகே கைஸ், நான் இப்போ 20 டிக்கெட்ஸ் வேணும். நான் 3 டிக்கெட்ஸில் தான் இருக்கேன். 20 டிக்கெட்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா ஆக்ஷன் தான். ஆக்ஷன் வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கனே தவிர ரன் வர மாட்டேங்குது. அதுதான் இன்னொரு பிரச்சனை. ப்ரோ இந்த பால் 6 ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவுட்ஸுங்கிற 6. அவ்வளோதான். யமஹா ரேசிங் ஜெட் ப்ளே அமேடாக்கா அது நடாது. ஓகே, உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நல்ல கேம். இதுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுங்க. ஓகே, ஆர்ஹெச்பினா என்னன்னு எனக்கு முழுசாக தெரில. இந்த பால் ஒரு இங்கேயே அடி வாங்கியிருக்கேண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு ருத்ராஜெல்லாம் இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டாரு. அம்பத்தி ராய்டு 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 ராய்டு. ரொம்ப தான் பேசுகிறோமோ. இந்த பால் என்ன பண்ண போகிறோம் ப்ரோ? ஐயோ ப்ரோ, ரைடு ப்ரோ, அவுட் ஆயிடாது ப்ரோ. அப்பா சிக்ஸர் கைஸ். ராய்டு 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 ராய்டு. ஓகே கைஸ், இந்த பால் என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு டாட்டா இல்லை டாட் இல்லைனா 6 இல்லைனா 4. 4ல் வர்றது 6 இல்லைன்னா டாட். இந்த பால் அவுட்டு. சூப்பர் சூப்பர், அருமை, மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அவ்வளோ போச்சு 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 போச்சு. ஜட்டு ப்ரோ வச்சுட்ருக்கோம். தலை ஒரே நம்பிக்கை தலை. மேட்ச் அடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் தலை. இந்த தலை அவுட் ஆகிட்டாருன்னா அவ்வளோதான், நம்பிக்கை போயிடும் எனக்கு. ஏய் ஹர்ஷ்தீப்பே, அண்ணா அண்ணா, பாப்பா தலை கேப்டன் கூலு எங்கால்கிட்டே வச்சுக்கிறியா நீ? கேப்டன் கூலு எங்கள் அண்ணன் பேர். உனக்கெல்லாம் தெரியாது. அப்பா அடி தலை இல்லை, அப்படிதான் இருக்கும். முடுங்க பார்த்துக்கலாம். அச்சோ இப்படி இருக்கா? 39. அப்பா போயிட்டாரு. தான் நல்லது. நல்லவனுக்கு இதுதான் அழகு. போயிட்டாரா? அப்பா நம்பிட்டேன். இந்த பால் ஒரு 6 போச்சுன்னா ஃபீல்டிங்கை மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த ஃபீல்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறக்குள்ள ஐயோ 2 ரன் ஓடிட்டேன். அப்படி ஓடல. நல்ல வேலை என்ன நல்ல நேரத்துக்கு. ஜட்டு ப்ரோ விட்றாதீங்க ப்ரோ. இந்த பால் ஒரு 6 ஆர் 4 அடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு ஃபீல்டிங் செட்டப் மாற்றிடுவாங்களாமா. தலை அடிச்சு தூக்கு வராமா. என்னங்கிறீங்க? ஒரு 6 இல்லைன்னா 4 இந்த பால். கமான் ப்ரோ. இவரே அவுட்டா? ஜட்டு டக், கோல்டன் டக் இருக்கார் ஜடேஜா. என்ன கைஸ் இது இப்படி போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஸோ அந்த டைம் நம்ம வருமாவா மொய்னா இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேடோங்கி இங்கி ஐயோ மறந்து வர போச்சே. நம்ம ஊர் போட்டு பார்ப்போம். பாக்கு வெத்தலை பாக்கு டாமு டூமண்டையா அஸ்கா லக்கடி புஸ்கா லக்கடி. கண்ண முடித்தங்க இருக்கேன் இதுதான்யா. ஸோ வந்திருக்கவங்களுக்கு எதிர்மாறாதான் நான் விளையாட போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அவங்க தான் யார்? மொயின் அலியே வந்திருக்காரு. வாங்க தலை, மொயின் தலை நீங்கள் தலை ஆடுங்க தலை. 7 நம்பர் 7 இந்த டைமில் அவுட் ஆனதே இல்லை. ஒரு ராகுல் சகர் வேறு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஓ சிக்ஸர் சூப்பர். தலை என்ன 50 போட்டாரா? இல்லை அவ்வளோ சீக்கிரம்லாம் போட மாட்டாங்க. தலை இப்போ தான் ஒரு மினிமம் 20 ரன்ஸ் வந்துருக்கு. எஸ் ஓகே, இந்த பால் டாப் ஸ்பின்னு போடுவார்னு நினச்சா ஆமாம் போட்டாரா? ஸோ அதே ரீப்ளே ஷாட். இந்த டைம் சிக்ஸர். சூப்பர். எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க தலை தோனிக்கு. எனக்கு தலை இல்லை. தலை ரிட்டையர் ஆகிறாலோ இல்லையெல்லாம் தெரியுது. இந்த கேமில் தலை எப்போவுமே ரிட்டையர்லப்பா. அதுதான் நான் சொல்லுவேன். தலைக்கு என்ன எவ்வளோ ரன் தேவை? ஓ அப்போ தான் 50 எடுக்க முடியுமா? ஐயோ தலையை விட்டு
சாரி தலை. ஓ 6ஆ ப்ரோ 4ஆ? நம்பவே முடியல கைஸ். எப்படி தலை கட்டியா மிரட்டினீங்களா? இங்கே இருங்க, அந்த பக்கம் அரசு நிற்கிறது தலை. சூப்பர் தலை. லியாம் லிவிங்ஸ்டன் இப்போ நேராக ஒரு 6 அடிக்க போகிறேன் கைஸ். 22 ரன்ஸ் தலை வச்சு அடிச்சிடலாங்க. 6 தலை சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு தலை. வேறு மாதிரி தலை. நீங்கள் இந்த பால் ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால் ஒரு சிங்கிள் வச்சிடலாம். ஐயோ சிங்கிள் அடிக்க முடியாது போச்சு, 6 அடிக்க முடியாது போல. இந்த பால் நோ பாலுக்கு மாதிரி போடுறாரு. ஓகே, இந்த பால் அப்படிலாம் போடாமல் நீட்டாக ஒரு சிங்கிள் எடுத்துக்கலாங்கிறேன். வீடியோ வேறு 15 நிமிஷம் வந்துருச்சா? அச்சோ ஐயோ ஐயா தலை. அச்சோ பிரார் மொயின் மாமா ஒரு சிங்கிள் எடுத்தாங்கோ. ஓகே சூப்பர். என்னுடைய சூப்பராக பண்ணிட்டு விட்டாரு. ஓகே கைஸ், வீடியோ வர சமயம் லென்த்தாக போயிடுச்சு, முடிச்சிடலாம் இருந்தப்போ. டூஸ்ரா ஓகே ட்ரிக் என்னென்னா ஃபஸ்ட்டு 2 பால் ஆஃப் ஸ்பின், அப்புறம் 3ஆவது பால் ட்ரிஃப்டர் போட்டிங்கன்னா அந்த ஃபீல்டிங் செட்டப் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு விக்கெட் கிடச்சிடும். அதுதான் ட்ரிக். ஓகே 50 3 ரன் தானா? 100 அடிச்சிட்டோன்னா ஃபினிஷிங் வந்து மொயின் அலி வச்சு பண்ணிடலாங்கிறேன். இல்லை தலை வச்சு பண்ணலாமா? தலை வச்சே பண்ணிடலாம் விடுங்க. தலை ஒரு 50 வேறு போட்டுவார். போட்டிங்களா? அவ்வளோதான் தலை 50 இப்போ. இல்லையா ப்ரோ? இப்படி சொல்லுங்கள். ஸோ இப்போ 100 ஒரு ரன் ஆச்சு. எத்தனை ரன்? 3 ரன் அடித்தா நம்ம வின்னு. ஸோ இந்த பால் ஒரு சிங்கிள். மொயின் அலி ஒரு சிங்கிள் போடுவாராமா, தலை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாராமா. அப்படி கூட இல்லைன்னா அடுத்த ஒரு ஃபுல்லாக மேடுன்னு வச்சாரா விடுங்க. சூப்பர் மொயின் மாமா, இப்போ உங்கள் கையில் தான் மாமா. ஒரே சிங்கிள் ப்ளீஸ் ஒரே சிங்கிள் அது விட்டிங்கன்னா அவ்வளோதான், ஜெயிச்சிடலாம். தலையை வச்சு ஃபினிஷிங் வேறு வந்துடும். சூப்பர். டைவ் மட்டும் அடிச்சிருங்க. அவ்வளோதான் தலை. இனி நீங்கள் தான் உங்கள் சைடு 6 வேணுமா? கிளாப்பாக பண்ணிட்டீங்களா? 6ஆ என்ன சிங்கிளா? அவுட்டு மட்டும் ஆயிடக்கூடாது, அது வேறு விஷயம். அவுட்டெல்லாம் ஆக மாட்டேன் தலை. இந்த பால் 6 முடிக்கலாம்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். தோனி ஃபினிஷஸ் இன் ஸ்டைல். மேட்ச் ஓவர் கைஸ். கிளாப்பாடா கிளாப்பு பாட்டி பண்ணுறானுங்க. ஓகே கைஸ், மேன் ஆஃப் தி மேட்ச் தலை. இனிமேல் ஒன்றும் பார்த்துட்டு தேவையில்லை. சொல்லி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ ஐயா அடுத்த மேட்ச்சில் வந்து சந்திப்போம். தலை டக்குருடா.